உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிராஜ், அதையூர் சுப்பராயன், நகர கழக செயலாளர் துரை, முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் சாய்ராம், நகரமன்ற உறுப்பினர்கள் கனகவல்லி, தேசிங்கு, கணேசராஜா, ராஜா, நகர துணை செயலாளர் கோபால், நகர பொருளாளர் துரை, அம்மா பேரவை செயலாளர் வெற்றிவேல், வார்டு செயலாளர்கள் ராஜேந்திரன், குணசேகரன், சுப்பிரமணி, விஜயகாந்த், மீனா, சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மாவட்ட பிரதிநிதி அருணா முருகன், லயன் வெங்கட், ஏழுமலை, வழக்கறிஞர் பிரிவு திலீப், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருண், கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை நகர துணை செயலாளர் குப்புசாமி, ரஞ்சித்குமார், அருண், உதவியாளர் தமிழ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை கைது செய்த காவல்துறையை கண்டித்து மரக்காணத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி தீபம் ஏற்ற முயன்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை விடுதலை செய்ய கோரி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மரக்காணம் கிழக்கு ஒன்றியம் அனுமந்தை கிழக்கு கடற்கரை சாலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய தலைவர்கள் மற்றும் அணி பிரிவு தலைவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மரக்காணம் கிழக்கு மண்டல தலைவர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். ஓட்டு மட்டும் இனிக்குதா, இந்துக்கள் என்ன கசக்குதா, இந்துக்கள் என்ன கசக்குதா, ஓட்டு மட்டும் இனிக்குதா, ஓட்டு மட்டும் இனிக்குதா, எதுக்கு கைது செய்த, எதுக்கு கைது செய்த, ஏன் செய்த, ஏன் செய்த கைது, ஏன் செய்த, பாஜக மாநில தலைவர் கைது செய்ததை கண்டித்து கூடுவாஞ்சேரி பகுதியில் மாவட்ட தலைவர் ரகுராமன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுதல் தொடர்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டார். இதை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூடுவாஞ்சேரியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் தலைமையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைதை கண்டித்து சாலை மறியலில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் முன்னாள் மாவட்ட தலைவர் நடராஜன், நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகர தலைவர் தினேஷ், மாவட்ட செயலாளர் முரளி, பல்லாவரம் தொகுதி பொதுச் செயலாளர் பாலாஜி, மாவட்ட செயலாளர் எடிசன், மாவட்ட செயலாளர் கலா ராணி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஷகிலா, மாவட்ட துணைத் தலைவர் ஜோதி பிரகாஷ், மாவட்ட கல்வியாளர் பிரிவு தலைவர் கைலாசம், காட்டங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார், காட்டங்குளத்தூர் தெற்கு மண்டல பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், சக்தி கேந்திர பொறுப்பாளர் கண்ணன் மற்றும் நகர மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். Thank you.
உத்திரமேரூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் செல்வி ஜெயலலிதா 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதிமுக கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கிணங்க காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் வழிகாட்டுதலின்படி உத்திரமேரூர் ஒன்றியம் தெற்கு சார்பில் சாலவாக்கம் ஊராட்சியில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி ஒன்றிய கழக செயலாளர் திருவந்தவார் முருகன் தலைமையில் சாலவாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜானகிராமன், போத்தன், மனோகரன், செல்வநாதன், ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் போர்பந்தல் வெங்கடேசன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மூவேந்தன், ஒன்றிய இணை செயலாளர் சீனிவாசன், ஒன்றிய துணை செயலாளர் பரமேஸ்வரன், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் ஆனந்தன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் குறும்பிரை வினோத்குமார், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சம்பத், மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் ராகுல், மாவட்ட மருத்துவர் அணி இணை செயலாளர் மணிகண்டன், ஒன்றிய விவசாய அணி செயலாளர் ஸ்ரீதர், ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் எடமச்சி ஜனார்தனன், ஒன்றிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் ஹமது, ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மோகன்குமார், ஒன்றிய வர்த்தக பிரிவு செயலாளர் நிதிஷ்குமார், ஒன்றிய இளைஞரணி தலைவர் விஜய், செல்வம், சீதாபுரம் ராஜா, ஒன்றிய மாணவரணி தலைவர் விஷ்ணுவரதன், கிளை செயலாளர்கள் எல்லப்பன், ஜெகதீசன், சீனிவாசன், தமிழ்ச்செல்வன், ரங்கநாதன், சாலவாக்கம் பூபாலன், பிரபாகரன், ஸ்ரீதர், மகளிரணியை சேர்ந்த கிருஷ்ணவேணி மற்றும் உத்திரமேரூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். தலைவரின் புகழ், புரட்சியாளர் அம்மாவின் புகழ், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். உத்திரமேரூர் அருகே விவசாயியை ஏமாற்றி போலி ஆவணங்கள் தயாரித்து வேறு ஒருவருக்கு நிலத்தை விற்பனை செய்த கும்பல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த ஆண்டித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன். இவருக்கு அந்த பகுதியில் சுமார் 3 ஏக்கர் விளைநிலம் உள்ளது. ஆனால் அந்த நிலத்திற்கு செல்ல கோபாலகிருஷ்ணனுக்கு முறையான பாதை இல்லாததால் அதே ஊரை சேர்ந்த ஆண்டாளம்மாள் என்பவரது மருமகள் வள்ளியம்மாள், அவரது மகன் சரவணன் என்பவரது சுமார் 60 சென்ட் நிலத்தை விலைக்கு பேசி வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய சென்றபோது முறையான ஆவணங்கள் இல்லை என்றும் ஆண்டாளம்மாள் மற்றும் அவரது 3வது மகள் ராமகிருஷ்ணன் ஆகியோர் காணாமல் போயுள்ளதாகவும் அவர்கள் இல்லாமல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது என்று கூறியுள்ளனர். இதனால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் போனதால் ஆண்டாளம்மாள் வாரிசுகள் கோபாலகிருஷ்ணனை பத்திரப்பதிவு செய்யும் வரை நீங்கள் அந்த நிலத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று பவர் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஓராண்டிற்கு பிறகு அந்த இடத்தை வேறு ஒருவருக்கு ஆண்டாளம்மாளின் வாரிசுகள் கிரயம் செய்து கொடுத்துள்ளனர். உரிய ஆவணங்கள் இல்லை என்று தனக்கு பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலத்தை எப்படி வேறு ஒருவருக்கு பதிவு செய்ய முடிந்தது என்று குழம்பி போன கோபாலகிருஷ்ணன் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல் பெற்றபோது ஆண்டாளம்மாள் மற்றும் அவரது மகன் ராமகிருஷ்ணன் ஆகியோர் இறந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் சிலரின் உதவியுடன் போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து கோபாலகிருஷ்ணன் உரிய ஆதாரத்துடன் உத்திரமேரூர் வட்டாட்சியர் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலரிடம் புகார் கொடுத்துள்ளார். அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் அது போலியான ஆவணம் என்பது உறுதி செய்யப்பட்டு வட்டாட்சியர் மற்றும் பத்திரப்பதிவு அலுவலர் இருவரும் போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெருநகர் காவல்துறையினருக்கு புகார் கொடுத்துள்ளனர். கோபாலகிருஷ்ணனும் தனியாக ஒரு புகாரும் கொடுத்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கோபாலகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உடனடியாக போலி ஆவணம் தயாரித்து மோசடி செய்த 11 நபர்கள் மீது பிணையில் வெளிவர முடியாத சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
ஆனால் வழக்கு பதிவு மட்டும் செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தன்னை அலைக்கழித்து வருவதால் காவல்துறையினர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக கோபாலகிருஷ்ணன் கூறியுள்ளார். போலி ஆவணம் தயாரித்து நிலம் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் உத்தரமேரூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஆண்டித்தாங்கல் கிராமத்தில் கோபாலகிருஷ்ணன் ஆகிய நான் ஒரு 3 ஏக்கரா இருக்குது. அந்த நிலத்துக்கு போதிய வழி வசதி இல்லாமல் நீண்ட நாளாக கஷ்டப்பட்டு வரேன். பக்கத்து நிலக்காரராகிய சரவணன் வள்ளியம்மாள் என்றவங்க என் நிலத்தை 55 சென்ட் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நிலத்தோட விலையை பேசி எனக்கு பவர் கொடுத்தாங்க. சென்னை பிரிகேட் உலக வர்த்தக மையத்தில் இத்தாலி மற்றும் இந்திய உணவகங்களின் சங்கமமாக டோஸ்கானோ மற்றும் சால்ட் உணவகம் ஷெஃப்களான கௌதம் பாலசுப்ரமணியம் மற்றும் பாலாஜி பாலச்சந்தர் ஆகியோர் தலைமையில் துவங்கப்பட்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் இந்த 2 உணவகம் இணைந்து பல்வேறு சுவையான உணவுகளான சோர்டோ, பீட்சாக்கள், தித்திக்கும் டிராமிசு, மணமணக்கும் சார்கோல், சிக்கன் டிக்கா மற்றும் புகழ்பெற்ற பர்தா மட்டன் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை தயாரித்து உணவு ஆர்வலர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக அமையும் எனவும் உண்மையான சுவை, புதுமை மற்றும் அந்தந்த உணவகங்களின் ஆழமான மரியாதையையும் நிபுணத்துவத்தையும் எங்கள் சமையல் கலை பிரதிபலிக்கும் எனவும் சென்னை மாநகருக்கு 2 தனித்துவமான உணவகங்கள் கிடைத்துள்ளன என்றும் தெரிவித்தனர். 2 உணவகங்கள் தனித்தனியாக இருந்தாலும் சுவையில் ஒரே சங்கமமாக இணைவதாகவும் தெரிவித்தார். வணக்கம், myself Balaji. I am founder and director of Salt. And I am Rohit Tokhi. I am the Chief Operating Officer for Toscano Restaurants. And first of all, let us apologize to you for keeping you waiting for so long. But there's so much of rains today, so we just got stuck. Thank you for coming. And it is very nice for us, and we are very excited to open the latest restaurants in our portfolio. So this is going to be 22nd Toscano in India. பழனியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லசாமி ஆணைக்கிணங்க தெற்கு நகர செயலாளர் ராஜ் பிச்சை, வடக்கு நகர செயலாளர் அறிவழகன் ஆகியோர் தலைமையில் மயில் ரவுண்டானா அருகே அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் அவைத்தலைவர் சசிதரன் பிள்ளை, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் விவேகானந்தன், மரக்கடை துரைசாமி, மகுடீஸ்வரன், மனோகரன், மாசானம், கஸ்தூரி, வெண்ணிலா, சாதனா, உமாராணி, மாரிமுத்து, அன்பின், பாண்டி, சக்திவேல், மணிகண்டன், கந்தவேல், அன்பு, ரமேஷ், சரஸ்வதி, ஐயாதுரை, சக்திவேல், முருகானந்தம், கோகிலா ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாளை ஒட்டி அதிமுக சார்பில் ரிஷி வந்தியம் தொகுதியில் அன்னதானம் வழங்கிய மாவட்ட செயலாளர். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு நாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வானாபுரம், கடம்பூர்,
ஆதி திருவரங்கம், மணலூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள் அருணகிரி, கதிர் தண்டபாணி, துரைராஜ், மணலூர்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல், மாவட்ட மகளிரணி செயலாளர் அமுதா, மாநில மருத்துவர் இணை செயலாளர் பொன்னரசு, ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு மதுபான கடையில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட்டு மாற்று திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி டாஸ்மாக் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சிபுரம் மண்டலத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப வாங்க கோரி உத்தரவிட்டிருந்த நிலையில் அதனை செயல்படுத்தி வருகின்றனர். அரசு மதுபான கடையில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் மீது திணிப்பதை கைவிட்டு மாற்று திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தியும் இட நெருக்கடியால் சரக்கு வைக்கக்கூட இல்லாமல் தவித்து வருவதாகவும், இதில் காலி பாட்டில்களை வைப்பதற்கு இடமில்லை எனவும், ஏற்கனவே பணிச்சுமை உள்ள நிலையில் கூடுதல் பணிச்சுமையால் பாதிக்கப்படுவதாகவும், ஆகவே இந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு மாற்று திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய புரட்சி கழகத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதிய புரட்சி கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் சங்கர் அறிவுறுத்தலின்படி கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஒழலூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆதிதிராவிட நல பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதிய புரட்சி கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட பொருளாளரும் அந்த பள்ளியின் முன்னாள் மாணவருமான ஒழலூர் மணிகண்டன் தலைமையேற்று புதிய புரட்சி கழகத்தின் மாவட்ட தலைவர் பார்த்திபன், மாவட்ட செயலாளர் முருகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக புதிய புரட்சி கழகத்தின் மாநில தலைமை நிலைய செயலாளர் துரைசாமி, மாநில செயலாளர் லோகு, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், மாநில இளைஞரணி இணை செயலாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் விஜி, மாவட்ட இணை செயலாளர் கண்ணன், மாவட்ட இளைஞரணி தலைவர் அஜித், மாவட்ட இளைஞரணி செயலாளர் இளங்கோ, மாவட்ட மாணவரணி செயலாளர் சத்யா, காட்டங்குளத்தூர் ஒன்றிய தலைவர் ஜஸ்டின், ஒன்றிய செயலாளர் கோபி, ஒன்றிய அமைப்பாளர் அஜித், ஒன்றிய தொண்டரணி துணைத் தலைவர் அருண், செங்கல்பட்டு நகர தலைவர் சரவணன், நகர செயலாளர் சாய், கூடுவாஞ்சேரி நகர தலைவர் ராமநாதன், ஒழலூர் ஊராட்சி செயலாளர் ஏழுமலை, மதுராந்தகம் தொகுதி மாவட்ட மாணவரணி செயலாளர் கஜா, மதுராந்தகம் தொகுதி நிர்வாகி குரு, ஒழலூர் இனியகாந்தன், ஜெனிஃபர் கிறிஸ்டி, ஐரின் மற்றும் புதிய புரட்சி கழகத்தின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஒழலூர் பகுதி பொதுமக்கள் அனைவரும் கலந்து மாநில இளைஞரணி இணை செயலாளர் அண்ணன் அருண்குமார் அவர்களையும்
ஓகேண்ணா. மேடம் போறீங்க. செங்கல்பட்டில் கள்ளபிரான்புரம் முதல் நெய்க்குப்பி வரை அமைக்கப்படும் நபார்டு திட்ட தார் சாலை கண்டித்து விவசாய சங்கம் மற்றும் கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட கள்ளபுராணபுரம் முதல் நெய்க்குப்பி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கும் பணி நபார்டு திட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் 5,10,43,068 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏரியிலிருந்து விவசாயத்திற்கு நீர் செல்லும் மிக முக்கிய இடத்தில் கல்வெட்டு அமைத்துக் கொடுக்க வேண்டும். மக்கள் பணம் மக்களுக்கு திட்டம் மூலம் செலவு செய்யாத ஒப்பந்ததாரரோ காவல்துறையை வைத்து விவசாயிகளை மிரட்டி சாலையை அமைத்து பணம் முறைகேடு முயற்சி செய்வதாகவும், எனவே திட்டத்தின் அடிப்படையில் தரமான சாலையையும் குறிப்பிட்ட இடங்களில் கல்வெட்டுகள் கட்டப்பட வேண்டும். விவசாயிகளின் பிரச்சனையை தீர்க்கும் கால் இடத்தில் கல்வெட்டை கட்டி சாலை அமைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சங்கம், கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். அந்த கல்வெட்டை கட்டி முடித்தவர்களுக்கு அந்த போராட்டம் அங்கேயே பொறியாட்சி பொறியாளரை, இங்கிருக்கிற மாவட்ட ஆட்சியரை, இங்கிருக்கிற எஸ்பியா நாம் அனுதான வைக்கிறோம். 1000 பேர் தள்ள முடியும் என்ன சொல்லி இங்க இருக்கிற மக்கள் தமிழுடைய விவசாயிகளை பாதிக்கின்ற இந்த கோரிக்கையை ஸ்ரீலங்காவில் நடைபெறும் பாரா ரோபால் விளையாட்டுப் போட்டி துவங்க உள்ள நிலையில் இந்திய அணி வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டனர். விளையாட்டு வீரர்களுக்கு படூர் சார்லஸ் என்பவர் விளையாட்டு சீருடைகளை வழங்கி ஊக்குவித்தார். மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் பாரா ரோபால் விளையாட்டுப் போட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் உட்கார்ந்த இடத்திலிருந்து பந்தை வீசி விளையாடும் இப்போட்டி ஸ்ரீலங்காவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் உள்ளிட்ட 4 நாடுகள் பங்கேற்கின்றன. ஸ்ரீலங்காவில் நடைபெறும் முதல் சவுத் ஏசியன் பாரா ரோபால் விளையாட்டுப் போட்டி இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் உள்ளிட்ட 4 நாடுகளில் இருந்து பங்கேற்கின்றனர். 4 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் 30 வயதிற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆண்கள் பிரிவு, பெண்கள் பிரிவு என 2 பிரிவாக நடத்தப்படுகிறது. இந்திய அணி சார்பில் தனியார் அமைப்பு நிறுவனர் ராகவி செந்தில்குமார் ஒருங்கிணைப்பில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆண்கள், பெண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள மேலுக்கோட்டையூர் உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டு போட்டியில் கலந்து கொள்ள ஸ்ரீலங்காவிற்கு விமானம் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். இப்போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களுக்கு படூர் பகுதியை சேர்ந்த சார்லஸ் என்பவர் அவரது சொந்த செலவில் டி-ஷர்ட் வழங்கி இந்திய அணியை வெற்றி பெற வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சரி சார், அமுச்சு விட்றேன் சார். பார்த்து சேர்த்து இன்னும் 2 பேர் marriage day. So marriage anniversary. All singers will sing. தாம்பரத்தில்
தமிழகத்தில் 60 ஆண்டு பழமையான ECI திருச்சபை சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளதை விஜயா என்பவர் தொடுத்த வழக்கின்படி உயர்நீதிமன்றம் இடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த அண்ணா நகர் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அமைந்துள்ள 60 ஆண்டு பழமையான இந்திய சுவிசேஷ திருச்சபையின் கட்டிடம் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த இடம் தன்னுடையது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு விஜயா என்பவர் தொடுத்த வழக்கின்படி உயர்நீதிமன்றம் உடனடியாக அந்த திருச்சபையை இடித்து தர வேண்டும் என்று ஆணையிட்டது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திருச்சபையைச் சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த மேல்முறையீட்டின் பிரகாரம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மீண்டும் வேலுமணி மற்றும் லட்சுமி நாராயணன் 2 பேர் கொண்ட அமர்வு நீதி அரசர்கள் இன்று இடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததன்படி தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையாளர் மேற்பார்வையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி துணை ஆணையர், உதவியாளர் ஆணையர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 200 காவல்துறையினர் எவ்வித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் இடிப்பதற்கு தயார் நிலையில் இருந்தனர். இதனை அறிந்த சபை மக்கள், அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் திருச்சபையை இடிக்கக்கூடாது என கோரிக்கை வைத்து கோஷமிட்டனர். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இந்த திருச்சபை 50 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திருச்சபையை சில தனி மனிதர்கள் ஆக்கிரமிக்கும் பொருட்டு 200 வீடுகளுக்கு மேலாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பெரம்பலூர் மாவட்ட அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவஞ்சலி தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி பெரம்பலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வரகூர் அருணாச்சலம் முன்னிலையிலும் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நாகராஜன் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாடி என்ன வேலை ஏறினா திண்டிவனத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கைது செய்ததை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அலுவலகம் அருகே திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை காவல்துறையினர் கைது செய்ததை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் மாநில பாஜக செயலாளர் முரளி ரகுராமன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் தினேஷ்குமார், மாவட்ட துணைத் தலைவர் எத்திராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராதிகா, பாஜக வழக்கறிஞர் செந்தில் முருகன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். விருப்பத்தை தரக்கூடிய திருப்பரங்குன்றமுருகனுக்கு, விருப்பத்தை தரக்கூடிய திருப்பரங்குன்றமுருகனுக்கு, மாற்றத்தை தரக்கூடிய திருப்பரங்குன்றமுருகனுக்கு, விருப்பத்தை தரக்கூடிய திருப்பரங்குன்றமுருகனுக்கு தீபத்தில் கை வைத்தால், தீபத்தில் கை வைத்தால் திராவிட மாடலை ஒழித்திடுவோம், திராவிட மாடலை ஒழித்திடுவோம். தீபத்தில் கை வைத்தால், தீபத்தில் கை வைத்தால் திராவிட மாடலை ஒழித்திடுவோம், திராவிட மாடலை ஒழித்திடுவோம். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். மயிலம் மேற்கு அதிமுக ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தீவனூர், மேல் பேரடிக்குப்பம், மண்டகப்பட்டு, ரெட்டனை, பெரமண்டூர், ஆசூர், இளமங்கலம், புளியனூர், நடுவனந்தல் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 9வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு
ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் மாவட்ட நிர்வாகிகள், மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்ட சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் அதிமுக மேற்கு மாவட்டம் சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 9வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் விருத்தாச்சலத்தில் ஸ்டேட் வங்கி அருகில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கும் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் சந்திரகுமார், நகர துணை செயலாளர் அரங்க மணிவண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் தம்பிதுரை, ஆலடி வேல்முருகன், மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அருண்குமார், முன்னாள் மாவட்ட பால்வளத்துறை தலைவர் வேங்கடவேணு, மாவட்ட எம்ஜிஆர் அணி மன்ற தலைவர் மங்களம்பேட்டை பாஸ்கரன், நகர நிர்வாகி நாச்சியார்பேட்டை மதியழகன், எம்ஜிஆர் மன்ற துணைத் தலைவர் சத்யா செல்வம், ஒரே சாப்பாடு ஒரு 2 அப்படியே போ அப்படியே பையில தண்ணி விருதாச்சலம் அருகே இடுப்பளவு தண்ணீரில் மணி முத்தாற்றை கடந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மாத்தூர் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராம மக்கள் உயர்மட்ட மேம்பாலம் இல்லாததால் மணி முத்தாற்றை கடந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வார்கள், நகரத்திற்கு செல்பவர்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மணிமுக்தாற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்காக கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தும் தற்போது வரை அந்த பணிகள் துவங்கப்படவில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது ஆற்றில் வெள்ளம் வந்து கொண்டிருப்பதால் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் இடுப்பு அளவு தண்ணீரில் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து நல்லூர், வேப்பூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த மேம்பால வசதி இல்லாததால் மாணவர்கள் சிலர் விடுமுறை எடுத்து வருவதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். உடனடியாக மேம்பாலம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயோ, உங்களை யாருங்க இப்படி போசனா? பெரம்பலூர்
பெரம்பலூரில் மாவட்ட பாஜக சார்பில் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு தடை விதித்த தமிழக அரசை கண்டித்தும் பாஜக தலைவர்களை கைது செய்ததை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்தாத அதிகாரிகள் இந்து அமைப்பினர் தீபம் ஏற்ற சென்றபொழுது அதற்கு தடை விதித்திருந்தனர். அதனை மீறி தீபம் ஏற்ற சென்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்தும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தும் வகையில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்க வலியுறுத்தியும் 144 தடை உத்தரவு பிறப்பித்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பில் அதன் மாவட்ட தலைவர் முத்தமிழ்ச்செல்வன் தலைமையில் புதிய பேருந்து நிலைய பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசை கண்டித்தும் தீபம் ஏற்ற திருப்பரங்குன்றம் மலையில் அனுமதி வழங்க வலியுறுத்தியும் முழக்கமிடப்பட்டது. இந்த போராட்டத்தில் பாஜக மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள், அணி பொறுப்பாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். உத்தரவிட்டும் அதை மதிக்காத டிஎஸ்ஐக்கு திமுகவுக்கு எதிராக நமது கண்டன கோஷத்தை பெரம்பலூர் மாவட்ட பாஜக சார்பாக தெரிவிப்பதாக கூறுகிறோம். முதலாவதாக கண்டன கோஷம் மாவட்ட பொதுச் செயலாளர் உமா ஹைமாவதி, அதைத் தொடர்ந்து தீபம் ஏற்ற உரிமை வேண்டும், உரிமை வேண்டும், உரிமை வேண்டும், இந்துக்கள் உரிமையை மீட்டுக் கொடு. 2010 நாங்கள் அடுத்தவங்களோட இதுக்கு நாங்க போகல, நாங்க ஒன்றும் மதவாதி கிடையாது. ஆனா நீ தீண்டாத வரைக்கும் மதவாதி கிடையாது, நீ என்ன தீண்டுனா நான் மதவாதி தான். வீட்டை விட்டு வெளியே வராதவர்கள் எல்லாம் நம் ஆட்சியை பற்றி குறை கூறுகிறார்கள். இதனை மக்கள் நம்புவார்களா? ஒருபோதும் மக்கள் நம்ப மாட்டார்கள் என விஜயை மறைமுகமாக சாடிய திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு தெரிவித்தார். அரியலூர் பெரம்பலூர் புறவழிச்சாலையில் மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் மற்றும் திமுக முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு ஆகியோர் கலந்து கொண்டு கலைஞர் அறிவாலயம் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேசுகையில், ஒவ்வொரு இடத்திலும் திமுகவிற்கென்று அலுவலகம் இருக்க வேண்டும் என கலைஞர் சொல்வதைத்தான் தற்பொழுது நிறைவேற்றி வருகிறோம். தமிழகத்திலேயே ஒன்றிய செயலாளர்களுக்கு மக்களை சந்திப்பதற்காக ஜீப் வழங்கியவர் அமைச்சர் சிவசங்கர் தான். மேலும் சட்டமன்றத்தில் எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் எந்த உறுப்பினர் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் சிவசங்கர் தான். தலைவரின் கண்ணசைவை வைத்து அதன்படி நடந்து கொள்ளக்கூடியவர். தலைவருக்கு அருகில் பல்வேறு மூத்த அமைச்சர்கள் இருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது அது குறித்து பேச அவரைத்தான் தலைவர் பேச சொல்வார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு சிறப்பான ஆட்சியை நமது தலைவர் தந்துள்ளார். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் தந்துள்ளார். இந்த ஆட்சியை தான் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் என்கிறவர் எல்லாம் குறை சொல்கின்றனர். மீடியாக்காரர்கள் தான் அவர் நடந்தார், போனார், சென்றார், வந்தார் என்கிறார்கள். நமது தலைவரை விட நல்ல ஆட்சியை தருவார் என தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு காலமும் நம்ப மாட்டார்கள். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என கூறினார். மேலும் அரியலூர் கலைஞர் அறிவாலயத்திற்கு கலைஞரின் சிலையை நானே செய்து தந்து விடுகிறேன் எனவும் கூறினார். விழாவில் திமுகவை சேர்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், அனைத்து அணி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்.
அலுவலகத்திலே தங்கிவிட்டு காலையிலே நான் வெளியே வர வேண்டும் என்று அண்ணா சொல்வார். அதை முன்னிட்டு தான் நான் சொல்கிறேன், எல்லா இடங்களிலும் அலுவலகங்கள் இருக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னபோது நான் கலைஞர் சொல்கிறார் என்று சொல்லி அதை நான் ஒரு வருட காலம் தாமதமாகிவிட்டேன். அதை பொதுக்குழு நடத்துகிற போது கூட மாநாட்டு திடலிலே பொதுக்குழு நடத்தினோம். கலைஞர் சொன்னார், மாநாட்டு திடலிலே பொதுக்குழு நடத்தினால் அது பொதுக்குழு சரியாக இருக்காது என்று சொன்னார்.